ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ணனும் தம்பியும் படுத்து கிடந்து என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முருகையா சாங் போட விட்டுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் அந்த கேப்பில் சரி நம்ம வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈவினிங் போல் எடுத்த விளாக் தான். அதனால் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். காலையில் நம்ம சாதம் மட்டும் ஆக்கிட்டு நம்ம வந்து லஞ்ச் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்காய் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சரி முருங்கைக்காய் வந்து மீன் குழம்புல போட்டு வைக்கலாம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாமே ஊற்றி அது கொதிக்கிறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் மீன் வந்து போட்டுடலாம். என்ன மீன் பார்த்திங்கன்னா ஊடகம், அப்புறம் வந்து வெள்ளை மீன் எல்லாமே கலந்துருந்தது. அம்மா தான் எடுத்துகிட்டு வந்து அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து மீன் அறிய தெரியாதுங்க. அதனால் அம்மா தான் அரிஞ்சிட்டு வந்து எப்போவுமே கொடுப்பாங்க. நான் அதை வந்து குழம்பு வச்சுருவேன். அதனால் மீன் போட்டு நல்லா குழம்பு வந்து வச்சாச்சு. உங்கள் எல்லாருக்குமே மீன் அறிய தெரியுமா, மீன் அறிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லிச்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. சரி அதை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் ரோட்டு கடையில் எங்கிட்டு பார்த்தாலுமே எல்லா கடையிலையுமே லிச்சி, ரம்புட்டான், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பழம் வந்து மங்குஸ்தான் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து ப்ளம்ஸுமே பார்த்திங்கன்னா சீசனாக தாங்க இருக்குது. நீங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லா பழமுமே வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி தம்பிங்களுக்கு கொடுத்துட்டு மீன் குழம்போடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பிங்களுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டை தோசை ஊற்றி தம்பிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேரும் அழகாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டிவி வந்து ஓடிட்டு இருந்தது. கலையும் அரசும் பார்த்திங்கன்னா தோசை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஒரு பக்கம் சாப்பிடுங்க, நான் இன்னொரு பக்கம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.